எப்படி இருக்கீங்க? இப்பெல்லாம் நிறைய தடவை மற்றவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், என்னை பாராட்டணும், என்கிட்ட அன்பாக இருக்கணும்னு நான் நிறைய எதிர்பார்க்குறேன். நிறைய தடவை என்னோட எதிர்பார்ப்பை மற்றவங்க கிட்ட தெரிவிச்சிருக்கேன். சில நேரம் எனக்கு அன்பு மறுக்கப்படுறதா நான் உணர்ந்திருக்கேன். நம்ம பெற்றோர்கிட்டையும், கூட பிறந்தவங்க கிட்டேயும், நம்ம வாழ்க்கை துணைக்கிட்டேயும், நம்ம குழந்தைங்க கிட்டேயும், நண்பர்கள்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்க்குறோம்? அவங்க நம்ம மேலே காட்டுற அன்பையும் அக்கறையும் தானே. இப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து அன்பை தேடுற பயணத்தில் நான் என்னையே தொலைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையே மறக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எதிர்பார்க்குற அன்பு கிடைக்காதப்பெல்லாம் எனக்கு ரொம்ப விரக்தி ஆகிடும். சில நேரம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அன்பை தேடுற ஒரு பைத்தியம். உண்மையில் நான் அன்புக்காக பிச்சை தான் எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் கோயில் வாசலில் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறத பார்ப்பேன். இவங்கெல்லாம் காசுக்காக ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்க கையில் காசு இல்லை, வேறு எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்கக்கிட்ட காசு இருந்தால் இவங்க பிச்சை எடுப்பாங்களா? மாட்டாங்க தானே. யாருக்கும் பிச்சைக்காரங்களாக இருக்கணும்னு ஆசை கிடையாது. இந்த புரிதல்னால் நான் உணர்ந்தது என்னென்னா, எனக்கு என் மேலே துளி கூட அன்பு இல்லாதது தான் நான் அடுத்தவங்க கிட்ட அன்புக்காக பிச்சை எடுக்க காரணம் அப்படிங்கிறது தான். நான் என்னையே எப்பையும் ஏற்றுக்கிட்டது கிடையாது. என்னோட பாத்திரத்தில் சுய அன்பு இல்லாததுனால என்னோட பாத்திரம் சுத்தமாக காலியாக இருக்குது. நான் என் மேலே அளவு கடந்த அன்பு செலுத்தி இருந்தா, என்னை அக்கறையோடு கவனிச்சிக்கிட்டு இருந்தா, நான் வெளியில் அன்புக்காக ஏங்கி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே நான் யார்கிட்டையும் அன்புக்காக பிச்சை எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் என்னையே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.